Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி French fries ரெசிபி தான் பார்க்க போறோம். French fries நல்லா வரதுக்கு முக்கியமான காரணம் உருளைக்கிழங்கு. அதை நம்ம நல்லதா பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி. French friesக்கு ஊட்டி கிழங்கு வெரைட்டி ரொம்ப நல்லா இருக்கும். French fries செய்யறதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, உப்பு தேவைக்கு ஏற்ப, ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தண்ணி, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஃபில் பண்ணிட்டு 4-5 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்காக ஐஸ் கியூப்ஸ் போடுறேன் அப்படின்னா, நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி இந்த ஐஸ் தண்ணியில தான் போட்டு வைக்க போறோம். நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் சொத சொதன்னு போகாது. இப்போ நல்லா வாஷ் பண்ண கிழங்க நம்ம தோல் எல்லாம் நீக்கிட்டு நீளமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு திக்கா கட் பண்ணணும். அப்பதான் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது கடையில கிடைக்கிற மாதிரி வெளியே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா கிடைக்கும். ரொம்ப தின்னா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குச்சியா மொறுன்னு ஆயிரும். நீளமா கட் பண்ணி வச்சிருக்க கிழங்க எடுத்து நம்ம ஐஸ் வாட்டர்ல போட்டு வச்சுக்கலாம். ஒரு சில கிழங்குல ஸ்டார்ச் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஒரு சில கிழங்குல கம்மியா இருக்கும். நம்ம கட் பண்ணி தண்ணியில போடும் போதே நம்மளுக்கு தெரியும் ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸ்டார்ச் கண்டென்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி கலரே ஃபுல்லா ஒயிட்டா மாறிடும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா அடியில மாவு மாதிரி தங்கி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு 2-3 டைம் எக்ஸ்ட்ராவா வாஷ் பண்ண வேண்டியது வரும். நம்ம இந்த மாதிரி நிறைய டைம் வாஷ் பண்ணி எடுக்கும் போது அதுல இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட் கம்ப்ளீட்டா போயிடும். இந்த ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடுபடுத்துறதுக்கு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த தண்ணி. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காக இதுலயே நான் உப்பு சேர்க்கிறேன் அப்படின்னா, உருளைக்கிழங்க நம்ம பாயில் பண்ணி எடுக்க போறோம். அப்பதான் உப்பு அந்த உருளைக்கிழங்குல பிடிக்கும். எக்ஸ்ட்ராவா நம்ம இதுக்கப்புறம் மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ண தேவையில்லை சால்ட். இந்த சால்ட்டே போதும். இந்த கிழங்க நம்ம சுடு தண்ணியில போட்டதுமே லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு ஒயிட் கலர்ல மாறும். அந்த மாதிரி மாறும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிய வச்சிடலாம். ஒரு 30% குக் ஆனா போதும். அதுக்கு மேல குக் ஆகக்கூடாது. நீங்க இந்த மாதிரி உடைக்கிற மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதுல இருக்க தண்ணியை வடிச்சு எடுத்துடலாம். நம்ம குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்றதுக்காக நான் மேல பச்சை தண்ணி விடுறேன். இதுல இருக்க எக்ஸஸ் வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி ஒரு குக்கிங் டவல் போட்டு அதுல நான் எல்லா உருளைக்கிழங்கும் பரத்தி வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் இது அப்படியே ஆறட்டும். பிளஸ் அதுல இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டரும் ரெடியூஸ் ஆயிரும். இப்ப ஆற வச்ச உருளைக்கிழங்க நல்ல ஒரு கிச்சன் டவலை வச்சு தொடச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்றதுனால எல்லா தண்ணியும் கம்ப்ளீட்டா போயிடும். பெரிய பிளேட்ல இந்த உருளைக்கிழங்கோட ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. ரீயூசபிள் கிச்சன் டவலுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆயில் ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் தொடச்சுக்கலாம், கேஸ் தொடச்சுக்கலாம், டைல்ஸ் எல்லாம் கூட துடைக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். உருளைக்கிழங்கெல்லாம் பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்காக ஒரு வாணலியில எண்ணெய் விட்டுக்கிறேன். பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை விட்டு நல்லா சூடுபடுத்தி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்க 1 by 1 ட்ராப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 டைம் நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் எந்த அளவுக்கு பொரிக்கணும் அப்படின்னா 50% தான் பொரிக்கணும். இந்த மாதிரி பபிளா வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம உருளைக்கிழங்க வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை லைட்டா ஆற விட்டுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஜிப்லாக்லயோ இல்ல ஒரு சம்படத்திலயோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது அப்பப்போ எடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ராசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு கடையில விற்கிறாங்க. நம்ம கடையில ஜங்க் ஃபுட்டா இல்ல பேக்டு ஃபுட்டா வாங்கி கொடுக்காம வீட்லயே பார்த்து செய்யறதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்ப பொரிச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சமா நான் ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன். 1/2 hour தான் வைக்க போறேன், போதும். இப்ப மறுபடியும் அடுப்பை பத்த வச்சு எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காயாம நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா குடிச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இதை ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா எடுத்து நம்ம போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். எல்லா பக்கம் ஈவனா குக் ஆகிற மாதிரி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம்.
சூப்பரா French fries ரெடி ஆயிடுச்சு. இப்ப பிளேட்டிங் பாத்திரலாம். இது கூட நீங்க கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லன்னா மயோனைஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க இன்னைக்கு இந்த ஸ்நாக்கோட என்ஜாய் பண்ண போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பாக்குறேன். பாய்.